கவனிமா, இது 80வது வகுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது எடுத்துக்காட்டு 6.7 எக்ஸாம்பிள் 6.7ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் தட், நிரூபிக்க. என்ன சார்னா sin squared a cos squared b plus cos squared a sin squared b plus cos squared a cos squared b plus sin squared a sin squared b equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன சார் நம்ம பயன்படுத்த போகிறோம்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். என்னன்னா டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் முக்கோணவியல் முற்றொருமைகளில் முதல் முற்றொருமை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் பயன்படுத்தி இந்த கணக்கை ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்க, கணக்கு எழுதியாச்சு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடது பக்கம் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் பேரா இடத்த 4 இருக்குது, 4த்த இடத்த மாற்றி எழுதுறோம். எப்படி சார்னா இந்த ஃபர்ஸ்ட் இதையும் ஒன்றா சேர்க்குறோம். எது சார்? முதல்ல சைன் ஸ்கொயர்ட் ஏ காஸ் ஸ்கொயர்ட் பி, அடுத்தது சைன் ஸ்கொயர்ட் ஏ சைன் ஸ்கொயர்ட் பி. ரெண்டுத்தையும் ஒரு பேர் ஆக்கிடுறோம். இது ரெண்டும் ஒரு பேர், ஒரு ஜோடி. அடுத்தது என்ன சார்? காஸ் ஸ்கொயர்ட் ஏ சைன் ஸ்கொயர்ட் பி plus cos squared a cos squared b. இது ஒரு பேர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேர், ஃபர்ஸ்ட் ஜோடியிலேருந்து எது சார் காமனாக நம்ம எடுக்க முடியும்? ரெண்டுத்துலையும் எது சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சைன் ஸ்கொயர்ட் ஏ இருக்குது, இங்கேயும் சைன் ஸ்கொயர்ட் ஏ இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர்ட் ஏவை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர்ட் பி, இங்கே சைன் ஸ்கொயர்ட் பி. பாருங்க, காஸ் ஸ்கொயர்ட் பி சைன் ஸ்கொயர்ட் பி. அப்போ இந்த பேருக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பேர், இந்த ஜோடியிலிருந்து எதை சார் பொதுவாக எடுக்கலான்னு பாருங்க. இங்கே காஸ் ஸ்கொயர்ட் ஏ இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர்ட் ஏ இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஏவை பொதுவாக எடுத்துடுறோன்னா அதை வெளியில் எடுத்துட்டோன்னா அது வரக்கூடாது. அது வராமல் மீதி என்ன சார் இருக்குது? சைன் ஸ்கொயர்ட் பி, இங்கே காஸ் ஸ்கொயர்ட் பி இருக்குது. ஓகேவா? அப்போ பொதுவாக எடுத்துட்டா உள்ள பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன சார் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் பி. அதாவது கோண மதிப்பு அங்கே டீட்டான்னு கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவில், இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பினாலும் ஒன்று தான், மாற்றி இருந்தாலும் ஒன்று தான். அப்போ இதுக்கு மதிப்பு 1. அப்போ இதுக்கு வேல்யூ என்ன சார்? சைன் ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி, இதுக்கு வேல்யூ 1. அப்போ இங்கே பாருங்க 1, இங்கேயும் 1. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ. அப்போ இங்கே சைன் ஸ்கொயர்ட் ஏ காஸ் ஸ்கொயர்ட் ஏ, இங்கேயும் ஆங்கிள் 1 இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏவுக்கு வேல்யூ 1. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் பேர் பண்ணணும், ஜோடியாக ஆக்கணும். அதில் பொதுவாக ஒன்றத்தை வெளில எடுத்தோம். உள்ளே இருக்கிற மதிப்பு 1, அதை பெருக்கணும். திரும்ப 1 ஆக்கும்போது அதனுடைய மதிப்பு 1. அப்போ ஒரே ஒரு ஐடென்டிட்டிஸ், டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பயன்படுத்தி இந்த கணக்கை மிக எளிமையாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா?